வணக்கம். வருகையில்லா ஆவணப்பதிவு முறையில் சொத்து பெறப்பட்ட விவரக்குறிப்புகள், சட்டப்பூர்வ நிபந்தனைகள் மற்றும் விற்பனைக்கான காரணம் ஆகியவற்றை விற்பனை பத்திரம் உருவாக்கும்போது எவ்வாறு சேர்ப்பது என்பதை இந்த வழிகாட்டி காணொளியில் பார்க்கலாம். கவனிக்கவும். இந்த பகுதிகள் அனைத்தும் கட்டாயமானவை அல்ல. இந்த பகுதிகளில் தோன்றும் விவரங்கள் துறையால் வழங்கப்பட்ட வழக்கமான விவரங்களின் அடிப்படையில் தானாகவே நிரப்பப்பட்டிருக்கும். உங்கள் ஆவணத் தேவைக்கேற்ப ஏற்கனவே உள்ள விவரங்களில் கூடுதல் விவரங்களைச் சேர்க்கலாம், திருத்தலாம் அல்லது முழுமையாக நீக்கிவிட்டு புதிய விவரங்களை பதிவு செய்யலாம். இது சொத்து பெறப்பட்ட விவரக்குறிப்புகளை பதிவு செய்வதற்கான திரையாகும். இங்கு தானாக நிரப்பப்பட்டுள்ள விவரங்களை கவனமாக படித்து சரிபார்க்கவும். இந்த விவரங்கள் இறுதியாக உருவாக்கப்படும் ஆவணத்தின் ஒரு பகுதியாக இடம்பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவையான மாற்றங்களைச் செய்த பிறகு சேமிக்க மற்றும் தொடர்க என்ற பொத்தானை அழுத்தவும். இப்போது சட்டப்பூர்வ நிபந்தனைகளை பதிவு செய்வதற்கான திரை தோன்றும். இங்கு அனைத்து சட்டப்பூர்வ நிபந்தனைகளும் பட்டியலிடப்பட்டிருக்கும். பொருந்தக்கூடிய நிபந்தனைகள் தானாகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும். உங்கள் ஆவணத்திற்கு ஏதேனும் ஒரு சட்டப்பூர்வ நிபந்தனை பொருந்தவில்லை என்றால் அந்த தேர்வை நீக்கலாம். தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நிபந்தனைகளையும் தேர்வு செய்த பிறகு சட்டப்பூர்வ நிபந்தனைகளை நகல் செய்க என்ற பொத்தானை அழுத்தவும். தேர்வு செய்யப்பட்ட அனைத்து சட்டப்பூர்வ நிபந்தனைகளும் கீழே உள்ள உரைப்பகுதியில் காண்பிக்கப்படும். தேவைப்பட்டால் அந்த விவரங்களை திருத்தலாம். அனைத்து விவரங்களும் சரிபார்க்கப்பட்ட பிறகு சேமிக்க மற்றும் தொடர்க என்ற பொத்தானை அழுத்தவும். இப்போது விற்பனை செய்வதற்கான காரணம் பகுதி தோன்றும். இந்த பகுதியில் உள்ள விவரங்களும் தானாகவே நிரப்பப்பட்டிருக்கும். தேவைக்கேற்ப அந்த உரையை படித்து சரிபார்த்து மாற்றங்கள் செய்யலாம். தேவையான மாற்றங்களைச் செய்த பிறகு சேமிக்க மற்றும் தொடர்க என்ற பொத்தானை அழுத்தவும். இதனுடன் சொத்து பெறப்பட்ட விவரக்குறிப்புகள், சட்டப்பூர்வ நிபந்தனைகள் மற்றும் விற்பனை செய்வதற்கான காரணம் ஆகிய பகுதிகளுக்கான எளிய வழிகாட்டி நிறைவடைகிறது. நன்றி.